ஐயா வணக்கம் ஐயா. இந்த ராமு எல்லாரோட பிரச்சனைகள்லையும் மூக்க நுழைக்கிறான் ஐயா. அவங்களோட தனிப்பட்ட விடயங்கள்லையும் மூக்க நுழைக்கிறான். தேவையில்லாம வம்பு பண்றாங்க ஐயா. இதை கொஞ்சம் நீங்க தாங்க ஐயா அவனுக்கு சொல்லி திருத்தணும். அப்படியா? அது ஒரு தவறான முன்னுதாரணம். அந்த மாதிரி நம்ம அடுத்தவங்க விடயங்கள்ல தலையிடவே கூடாது. அதுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன், கேளுங்க. அதாவது ஒரு பெரிய காடு, அந்த காட்டுல நிறைய குரங்குகள் வாழ்ந்துகிட்டு இருக்கு, மற்ற உயிரினங்களும் இருக்கு. அதுல மரங்கள் வெட்டுறதுக்காக 2 தச்சர்கள் போய் மரம் வெட்டுறாங்க. வெட்டும் பொழுது மதிய உணவு நேரம் ஆயிடுது. அதனால அவங்க மதிய உணவுக்காக இடைவெளிக்காக அவங்க போறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, பாதியிலேயே ஒரு மரத்தை வெட்டி வச்சுட்டு போறாங்க. அந்த மரத்துல வெட்டின இடத்துல ஒரு ஆப்பு சொருகிட்டு போறாங்க. அப்படி ஆப்பு சொருகும் பொழுது அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு குரங்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆப்பு சொருகிட்டு இருந்த ஆப்பு பிடுங்குது, அந்த மரத்துல இருந்து எடுக்குது. எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த உடல் அந்த ஒரு மரத்தினுடைய 2 பகுதிகளுக்கு இடையில சிக்கிக்குது. அதனால முயற்சி பண்ணது வெளியே வர முடியல. மற்ற குரங்குகளும் அதுக்கு உதவி பண்றதுக்காக முயற்சி பண்றாங்க, எதுவுமே பண்ண முடியல. கடைசியில் அந்த குரங்கு அந்த ஆப்புல மாட்டி, அந்த மரங்களுக்கு இடையில உள்ள சந்தில மாட்டி ஆப்பு எடுத்ததுனால இறந்தே போயிடுச்சு. இது உங்களுக்கு என்ன தெரியுது? நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலையிலையோ, நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு செயலையோ நம்ம ஈடுபடக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா அது நமக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும். சரியா? உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும் ஐயா, நான் தவற உணர்ந்துட்டேன் ஐயா. இனிமேல் இந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டேன் ஐயா. எல்லாரையும் நான் மன்னிச்சிருங்க. முத்து, சோமு, மீனா எல்லாரையும் நான் மன்னிச்சிருங்க ஐயா. மன்னிச்சிருங்க ஐயா. இனிமேல் இந்த மாதிரி தவறுகளை பண்ண மாட்டாங்க ஐயா. நான் மன்னிச்சிட்டேன் ராமு. இனிமேல் இந்த மாதிரி தவறுகளை பண்ணாத ராமு. இது ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது எங்களுக்கெல்லாம். கண்டிப்பா இனிமேல் செய்ய மாட்டேன் முத்து. மன்னிச்சிரு என்ன. ரொம்ப சந்தோஷம். உன்னுடைய தவறை உணர்ந்துட்டா போதும் ராமு. இது எல்லாத்துக்கும் ஒரு பாடம். அடுத்தவங்களுடைய விடயங்கள்ல நம்ம தலையிடக்கூடாது. நண்பர்களை விளையாடுங்க, மகிழ்ச்சியா இருங்க, படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. சரியா? எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். மிக்க நன்றி ஐயா. நாங்கள் சென்று வருகிறோம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். வாங்க மாணவர்களே, இந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. ராமு, சோமு, முத்து, மீனா எல்லாரும். என்ன விடயம்?